அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை, ஆடி மாத பிரதோஷம். வெறும் 10 நிமிடங்களுக்கு இந்த திருப்பெயரை உச்சரித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு அன்றைய தினம் சிவபெருமானை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான அதீத சக்தி மிக்க சிவபெருமானுடைய ஒரு திருநாமம். அதிலும் குறிப்பாக புதன்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் அன்னைக்கு இந்த திருநாமத்தை உச்சரித்தால் பல மடங்கு அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. எந்த ஒரு குறிப்பிட்ட கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்னு நினைச்சிட்டு இந்த திருநாமத்தை உச்சரிக்க வேண்டாம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி சிவபெருமானை மனதார நினைச்சுக்கிட்டே இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருப்பெயரை உச்சரித்தாலே போதும், உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான நல்ல விஷயம் உடனடியாக நடக்கும். நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க திருப்பெயர் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் உச்சரிக்கணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இறைவனுடைய திருப்பெயரை உச்சரிப்பதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை உச்சரிக்க போறவங்களுக்கும் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த திருநாமத்தை சொல்லணும்னு கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அடுத்த முக்கியமான விஷயம், எந்த நேரத்துல இந்த திருநாமத்தை உச்சரிக்கணும்னு பார்த்தோம்னா இன்றைய தினம் ஆகஸ்ட் 6ஆம் தேதி புதன்கிழமை மாலை 4:30 மணி முதல் மாலை 6 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம் மிகவுமே முக்கியமானது. தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க இன்றைய தினம் மாலை 4:30 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளேயும் இப்ப நம்ம பார்க்க போகும் திருநாமத்தை சொல்லலாம். நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்திலிருந்தே இந்த திருப்பெயரை உச்சரிக்கலாம். பார்க்கடலை கடையும் போது அதிலிருந்து வெளிப்பட்ட ஆழகால விஷத்தை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டு நந்தி தேவருடைய 2 கொம்புகளுக்கிடையே நடனமாடிய நேரம் தாங்க இந்த பிரதோஷ காலத்துல பிரம்மா, விஷ்ணு, முப்பெரும் தேவியர்கள், முக்கோடி தேவர்கள், மகான்கள், முனிவர்கள், ரிஷிகள்னு அனைவருமே சிவபெருமான் அருகில் இருப்பதாக ஐதீகம். அதனால தாங்க பிரதோஷம் அன்னைக்கு சிவலிங்க தரிசனத்தை நாம் செய்வது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பாவங்களையும் தீர்க்கும். நம்முடைய பாவங்கள் தீர்ந்தாலே மகத்தான புண்ணியங்கள் நமக்கு சேரும். அப்படி கோவிலுக்கும் போக முடியாதவங்க சிவபெருமானை மனதார நினைத்து திருநாமங்களை உச்சரித்தாலே முழுமையான பலன்களை பெற முடியும். சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை உச்சரிக்க போறவங்க எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். தரையில, சேர்லன்னு எப்படி வேணாலும் உட்காரலாம். தரையில உட்கார்றவங்க விரிப்பெல்லாம் நீங்க போடணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நாம ஜபத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சிவபெருமானையும் அன்னை பார்வதி தேவியையும் நந்தியம் பெருமானையும் மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. எப்பவும் சிவபெருமான் என் கூடவே இருக்கணும்னு மனமுருகி பிரார்த்தனையை செஞ்சுட்டு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய அற்புதமான இந்த திருநாமத்தை 10 நிமிடங்களுக்கு நம்ம ஜபம் செய்யணும். ஹரி ஓம் நம சிவாய, ஹரி ஓம் நம சிவாய, ஹரி ஓம் நம சிவாய. அவ்வளவுதாங்க இந்த திருநாமம். புதன்கிழமைனாலே அது மகாவிஷ்ணுவுக்கு உரிய நாள். அப்படிப்பட்ட புதன்கிழமையில் வந்திருக்கும் இந்த பிரதோஷம் அன்னைக்கு இந்த திருநாமத்தை நாம் ஜபம் செய்யும் போது மகாவிஷ்ணுவினுடைய அருளையும் சிவபெருமானின் அருளையும் சேர்த்து நம்மால் பெற முடியும். 10 நிமிடங்களுக்கு இந்த திருநாமத்தை உச்சரிச்சுட்டு திரும்பவும் சிவபெருமான் கிட்ட பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த திருநாம ஜப முறை. இந்த திருநாமத்தை நீங்க வாய்விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை, கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. 10 நிமிடங்களுக்கு நம்ம ஜபம் செய்தாலே போதும், முழுமையான பலன்களை பெற முடியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும்
நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக தாமரை திரவியம், லோட்டஸ் ஆயில். பொதுவாகவே தாமரை மலர்னாலே அது மகாலட்சுமி தாயாருக்கு உரியது. இந்த பாட்டில ஜஸ்ட் நீங்க ஓபன் பண்ணி பார்த்தாலே தெய்வீகமான ஒரு நறுமணம் கிடைக்கும். இதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நீண்ட நாட்களாக நம்ம வீட்டுல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னுடைய சொந்த அனுபவத்துல நான் சொல்றேங்க. முதல் விஷயம், அபாரமான பணவரவை ஏற்படுத்தும், கடன் தொல்லையை நீக்கும், அடகு வைத்திருந்த நகைகளை மீட்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அடகு வைத்த நகைகளை மீட்பதுன்னு மட்டும் கிடையாதுங்க, புதிய தங்க நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகளையும் அது கொடுக்கும். வீட்டில் நிரந்தரமாக லட்சுமி கடாட்சம் ஏற்படும். எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா, வீட்டில் நீங்க வழக்கமாக ஏற்றக்கூடிய எந்த விளக்காக இருந்தாலும் சரி, அதில் இருக்கும் நெய் அல்லது எண்ணெயில் 3 முதல் 5 சொட்டுகள் இந்த தாமரை திரவியத்தை சேர்த்து நம்ம விளக்கேற்றினாலே போதும். வாரத்தில் 2 நாட்கள் இதை பயன்படுத்தினாலே முழுமையான பலன்களை பெற முடியும். ஒரு பாட்டில் நீங்க வாங்கி பாருங்க, நிறைய மாற்றங்கள் தெரியும். அதற்கு பிறகு ரெகுலரா நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க. இரண்டாவதாக நம்ம பார்ப்பது லாவெண்டர் ஆயில், லாவெண்டர் திரவியம். வீடு துடைக்கும் தண்ணீர்ல 5 சொட்டுகள் இந்த லாவெண்டர் ஆயில் சேர்த்து நீங்க வீட்டை தொடச்சு பாருங்க. வீட்டிற்கே நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும். கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம், போட்டி, பொறாமைகளால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு கெட்ட அதிர்வுகளும் வீட்டில் நெருங்கவே முடியாதுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி மொத்தத்தையும் விரட்டி அடிக்கும். இன்னும் சில வீடுகளில் பார்த்தோம்னா காரணமே இல்லாமல் யாருக்காவது அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிட்டே இருக்கும். எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள், மனக்குழப்பங்கள், நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்கும். அப்படிப்பட்டவங்களும் இந்த லாவெண்டர் திரவியத்தை வீடு துடைக்கும் தண்ணீர்ல சேர்த்து நீங்க பயன்படுத்தி பாருங்க. நல்ல மாற்றங்கள் தெரியும். சுபகாரிய தடைகள் நீங்கும். அடுத்ததாக நாம் பார்ப்பது, நாம் மனதார ஆசைப்படக்கூடிய விஷயங்களை அப்படியே நிறைவேற்றி தரக்கூடிய அமெத்திஸ்டோன், செவ்வந்திக்கல். இளம் ஊதா நிறத்துல, லைட் வயலட் கலர்ல இந்த கல் இருக்கும். நம்முடைய ஆழமான உணர்வுகளை இந்த பிரபஞ்சத்திடம் கொண்டு செல்லும் ஆற்றல் இந்த செவ்வந்தி கல்லிற்கு உண்டு. இதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா, ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய வலது உள்ளங்கைக்குள்ள, ரைட் ஹேண்ட் உள்ளங்கைக்குள்ள ஒரு கல்லை வச்சுட்டு விரல்களால மூடி அமைதியாக நம்ம உட்காரணும். பிறகு உங்களுடைய முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது உண்மையாகவே நிறைவேறிட்டால் நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை கொண்டு வரணும். உதாரணத்திற்கு சொல்றேங்க, சொந்தமாக நீங்க வீடு வாங்கணும் அல்லது கட்டணும்னு நினைக்கும் போது உண்மையாகவே நீங்க சொந்த வீட்டை வாங்கிட்டீங்க அல்லது கட்டி முடிச்சிட்டீங்கன்னா எந்த அளவிற்கு நன்றி உணர்வுடன் சந்தோஷமா நீங்க ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வுகளை அப்படியே நீங்க கொண்டு வரணும். ஒரு 10 முதல் 15 நிமிடங்கள் நல்லா நீங்க ஃபீல் பண்ணுங்க. சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீரே வரணும். அந்த அளவிற்கு உண்மையாக நீங்க உணரணும். இது போல தினமும் ஒரு 10 முதல் 15 நிமிடங்கள் நீங்க செய்யும் போது உங்களுடைய அந்த கோரிக்கை அதிசயத்தக்க வழியில் மேஜிக் போல நிறைவேறும். இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை அனைத்தையும் வியாபார நோக்கத்திற்காக நம்ம செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தாந்திரிக பொருட்கள் கிடைக்கணும், அதன் மூலமாக நல்ல பலன்கள் பெறணும்ன்றதுக்காக தாங்க இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை, பௌர்ணமி மற்றும் சில குறிப்பிட்ட விசேஷ நாட்கள்ல வராகி அம்மன் கிட்ட வச்சு இந்த பொருட்களை பூஜை செஞ்சு கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க. அடுத்த பூஜை வரும் 8ஆம் தேதி வரலட்சுமி விரதம் அன்னைக்கு நடக்க போகுதுங்க. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க புக் பண்ணிருக்கீங்க. இந்த பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை தெளிவா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.